மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க, அட்லீஸ்ட் ஹாய் அது சொல்லுங்க. நான் ஆதிரா. ஆனந்தி 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 யார விடவா? வா, இங்க தான் நிக்கற. இங்க தான் நிக்கறியா? இரு இரு, நானும் வரேன். இங்க தான் நிக்கறியா? எதுக்கு இப்ப என்ன ஏல விட்டுட்டே வர? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி வா. ஆதிரா, எதுக்கு எனக்கு இந்த Dress வாங்கி கொடுத்த? நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மாக்கு கூட போட்டோ எடுத்து அனுப்புனேன். அம்மா அப்படியே ஆச்சரியத்துல நின்னுட்டாங்க. ரொம்ப அழகா இருக்குனாங்க. அதான் உனக்கு கொடுத்தேன். இந்த Dress உனக்கு அழகா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி, அத நீ போட்டுக்க வேண்டியதுனே. எனக்கு ஏன் கொடுத்த? உனக்குன்னு எடுத்தா உனக்கு தானே கொடுக்க முடியும். அதான் எனக்கு எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். ஓ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட நிறைய Dress இருக்கு, அப்படின்னா உன்கிட்ட நிறைய இருக்கணும்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ ஐயோ, சின்ன பிள்ளை மாதிரியே பேசு. நீ மட்டும் அன்னைக்கு உன்கிட்ட இந்த செயின் எனக்கு கொடுத்தல, நீ உன்கிட்ட இந்த நகைய முழுசா மீனாக்காக்கு கொடுத்தியே, அதை விடவா நான் உனக்கு கொடுத்துற போறேன். இருந்தாலும் நீ எனக்கு கொடுத்தல. சரி சரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஐயோ, நான் எதுக்கு வந்தேன்னா அதையே மறந்து போச்சு. என்ன, நம்ம ரெண்டு பேரும் தேன்மொழிய பார்க்க போமா? இந்த வீட்ல தானே இருக்கா? அவ இந்த வீட்ல தான் இருக்கான்னு எனக்கும் தெரியும். சிரிச்சே கண்ணரே, இந்த சிரிப்புல தான் விக்கி மாமா விழுந்திருக்காங்க. ஐயோ சும்மா இரு. நிஜமாதான், நீ சிரிச்சா யாருனாலும் மயங்கிடுவாங்க. இந்த விக்கி மாமால ஏமாத்துறோம். சரி சரி, நம்ம போய் தேன்மொழிய பார்த்துட்டு வருவோமா? அங்க கிஷோர் மாமா இருப்பாங்களே. அதான் மாமா எப்பவுமே வீட்ல தானே இருப்பாங்க, அதுக்காக நம்ம தேன்மொழிய பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம போனா மாமா போயிருவாங்க. அப்படி தேன்மொழிய பார்க்கணுமா? இல்ல, அவளாவது நம்மள பார்க்கறான்னு பாரு. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, எட்டி கூட பார்க்க மாட்டேங்கறா. ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கறா. அவ இருக்கான்னு நாம இருக்க முடியுமா? அதான் அவட்ட பார்த்து பேசிட்டு வருவோமா? நம்ம மூணு பேரும் தான் ஒண்ணா சுத்தினா, இப்ப அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து நம்ம தானே. அதான் அவகிட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்ல. ஒண்ணு நீ பார்க்கதான் வெள்ளந்தி, விவரமா தான் இருக்க. விவரமா தானே இருக்கணும். இரு, பொண்ணுத்தர மாமா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். நீ பொண்ணுத்தர மாமா கிட்ட சொல்லி கொடுத்தனா, நான் விக்கி மாமா கிட்ட உன்னை பத்தி சொல்லி கொடுத்துருவேன். அடி பாவி, நான் என்னடி பண்ணேன்? இவ சிரிப்புல எல்லாரும் மயங்கிடுவாங்க, பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லுவேன். ஐயோ, தூக்கலாம போயிரும் உங்களுக்கு. சரி ஆனந்தி, வாயே, நம்ம ரெண்டு பேரும் போவோம். சரி, ஆனா நீ ஃபர்ஸ்ட் போ, நான் ரெண்டாவது தான் வருவேன். எனக்கு கிஷோர் மாமா பார்த்தா வெக்கமா இருக்கும். ஓய், அப்படி சொல்லும்போது மீனாக்கா சொன்ன மாதிரியே இருக்கு. அவங்க கிட்ட இருந்தா எல்லாருமே கத்துக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். அதுல இது ஒண்ணு. ஆத்தாடி, ஓ மை காட், சப்பா, இப்பமே கண்ணை கட்டுதே. குடும்பமா இல்ல தெரியாம தான் கேக்க, இது குடும்பமானு கேக்குறேன். இதெல்லாம் கோர்வேட் மாதிரி. இதெல்லாம் நம்ம வீட்ல எல்லாருமே பேசுவாங்க, தெரியுது. சரி சரி, சீக்கிரம் வா, நம்ம தேன்மொழியை பார்த்துட்டு வரலாம். சரி சரி, நீ முன்ன போ. நான் முன்ன போறேன், நீ வரணும்னு. உன்னை விட்டுட்டு நான் இருப்பேனா? போ, நான் வரேன். ஆதிரா, என்ன இந்த Dress போட்டதுக்கு அப்புறம் நீ பொண்ணுத்தர மாமா பார்த்த? இல்ல, பார்த்துட்டு வா, மாமா மயங்கி விழுந்துருவாங்க. தேவதை மாதிரி இருக்க, சுத்தி போடணும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வெக்கத்தோட மாமா பார்த்துட்டு வா, மாமா வெக்கப்படட்டும். நிஜமா தான் சொல்றேன், உனக்கு சுத்தி தான் போடணும். ரொம்ப அழகா இருக்க. உனக்கும் தான், நீ என்ன அழகா இருக்க. நீ விக்கி மாமா பார்த்த? இல்ல, அப்புறம் என்ன, நாம ரெண்டு பேருமே ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வருவோமா? ஸ்டேஷனுக்கா? பின்ன விக்கி மாமா ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க, ஆனா பொண்ணுத்தர மாமா எங்க தானே இருக்காங்க. பாட்டி அந்த ரூமுக்குள்ள போன காலை தரிச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு தெரியல, போன அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அத பார்க்க போகாம இருக்கு. மீனாக்கா கிட்ட ஐடியா கேளு, நல்லா கொடுப்பாங்க. மீனாக்காவும் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அத வச்சுதான் ஒன்னி அங்க கூட்டு போலான்னு பார்த்தேன். நீனும் விக்கி மாமா பார்த்த மாதிரி ஆயிரும்ல. அடப்பா, அதை பத்தி நீ விவரமா தான் இருக்கியா? உன் வேலைக்கு என்ன பகடக்காயா பயன்படுத்துற? ரொம்ப பாசத்தை தான் கேக்குறேன்னு நினைச்சிட்டேன். விக்கி மாமா பக்கம் ஸ்டேஷனுக்கு போமானே. இப்பதானே தெரியுது எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு. ஆனந்தி, நல்ல விவரம். சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட் தேன்மொழி பாத்துறலாம். சரி. ஏங்க, எப்பவும் ஒரே அலைச்சலா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அத அக்கறைப்பட நீ இருக்கிய. ஐயோ, என்னங்க வீட்ல மருமக்க மாதிரி இருக்காங்க,
நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீ வெக்கப்படுற? இங்க பாருங்க, காலையில வேலைய ஆரம்பிச்சிடாதீங்க, நான் கிளம்புறேன். அக்கறைப்பட நீ இருக்கேன்னு சொன்னேன், வேற ஏதாவது சொன்னா? தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்க. விட மாட்டேன். ஏங்க இங்க பாருங்க, தமிழ் செப்போடி இங்க தான் சுத்திட்டு இருக்கா. லேசா காதுல கேட்டா போதும், அவ்வளவு பேருக்கு விஷயத்த சொல்லிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அத்தை மாமா லவ் பண்றாங்க, அத்தை மாமா லவ் பண்றாங்கன்னு வீடு முழுக்க சொல்லி வச்சிருக்காளுவ. 2 நாளைக்கு தலை காட்ட முடியல. நீங்க பாட்டு நக்கலா பேசிட்டு போயிடுறீங்க, வீட்டுல இருக்கிறதுனாலனே. அதுக்குத்தான் சொல்றேன் கூடயே வான்னு. வீட்டுல சிச்சிருக்கா நானு, வெளியில உள்ளவங்க சிரிக்கிறதுக்கா? நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பான கணத்துல பாக்க, நான் ஒன்னும் அப்படிலாம் கிடையாது. நம்பிட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கொஞ்சமாவது அக்கறையா இருங்க, போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல எனக்கு தரும், நான் ஒரு வேலை விஷயமா வெளில அனுப்பணும். இன்னும் வாரேனா, இன்னும் வர காணல. எப்பவும் சொன்னதுக்கு கரெக்டா வந்துருவானே. தெரியல, நடந்து வந்துட்டு இருப்பான் எனக்கு. அவன் பொண்ணுத்துல வண்டி எடுக்க கூடாதுன்னு இருக்கான்ல, நடந்தே வருவான். சரி இருங்க. எம்மா சம்பளி, நான் மாமாக்கு ஏதாவது குடிக்க கொடுமா? ஐயோ பிள்ளைங்க பாவம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல, அப்பமே அடுப்புல பாலை காய்ச்சிட்டு இருந்தா, அதான் காப்பி கட்டேன். அப்பா இந்தாங்கப்பா. அத்தை சொன்னா கொண்டு வந்துருவாள நம்ம பிள்ளை. அதான் நம்ம வீட்டு பிள்ளைலும் சரி. இந்தாங்கப்பா, காப்பி குடிங்க. ஏமா தரனுக்கு ஒரு போன் அடிச்சு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுதியாமா? சரிங்கப்பா. தினேஷ் காப்பி குடிக்கீங்களா? கொஞ்சம் போல கொண்டுட்டு வானே. ஆமா, காலையில இந்த ஃபைல கொண்டுட்டு போனீல, ஏன் கொண்டுட்டு போல? இங்கலாம் இருக்குது. மறந்து வச்சுட்டு போயிட்டேன், தமிழாத ஞாபகப்படுத்திருக்கலாம். மீனா கிட்ட கொடுத்துட்டு இருப்பாள. இல்ல, அவ கொண்டுட்டு வரல. சரி இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன். சரி. ஏன் மாதிரி அசதியா இருக்க? இல்லம்மா, கொஞ்சம் வேலை, அதுக்கான கொஞ்சம் அலைச்சல், வெயில் நேரம்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கேன். அப்ப குளிர்ந்தால ஏதாவது குடிக்கலாம்ல? உங்களுக்கு தான் தெரியுமா, எனக்கு காப்பினா பிடிக்கும். அது செம்போலி நல்லா டேஸ்டா போட்டு கொடுப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்ப அந்த காப்பி நான் வாய் வைக்கல, இதை குடிக்கியா? இல்லப்பா, நீங்க குடிங்க, நான் கொஞ்சம் சீனி நிறைய போடுவேன், அது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, இவன் கொஞ்சம் இனிப்பா குடிப்பான். சரியா, வா. ஆமாப்பா, தினேஷ் இருந்தே அப்படிதான் கொஞ்சம் இனிப்பா குடிப்பாங்க, அதான் அவங்களுக்கு தனியா போடுவேன். எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிக்க, உன் குணம் யாருக்கு வரும்? அப்பா, இது நம்ம வீடுப்பா. ஐயா, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா. யாரத்துக்கு சாப்பிடியா? பிள்ளைகிட்ட பேசுனியா? பேசினானுமா, காலையிலே பேசிட்டானுவ. அடுத்த திரும்ப போமா சொல்லி, நானும் வரேன். சரிங்கம்மா. தினேஷ் என்னங்க, கொஞ்சம் ஆத்தி இருக்க என்ன? சரி. ஐயா தரணே. பாட்டி, தாத்தா கூப்பிட்டீங்களா? ஆமாய்யா, உனக்கு எப்பவுமே வர சொன்னேன். கொஞ்சம் வேலை இருந்து பார்த்த இடத்துல குமாரப்பா கூட நின்றுட்டு இருந்தேன். வயக்காட்டு நின்றுட்டு இருந்தியோ? ஆமாப்பா. இல்ல, குமார் வீட்டுக்கு வந்தா என்ன? இல்ல, வாழைக்கு தண்ணி பாய்க்கணுமா. மீனா குட்டி அக்கா, துணி தச்சிட்டு இருக்கா என்ன? மாமாக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணுமா? சரிடா, இப்ப மதனப்பா வருவாங்க, நான் கொடுத்து விட்டுறேன். நான் கொண்டு கொடுத்து வந்துருந்தேனே. இல்ல, அப்பா உன்னை எங்க வேலை விஷயமா அனுப்பணும்னா. ஆமாய்யா, நீயும் விக்கியோட எடுத்து போண்டிரு பார்த்துக்க. எங்கப்பா? நம்ம சொத்தெல்லாம் விக்கிறோம்ல. ஆமா, எல்லாத்தையுமா பா விக்கிறீங்க? ஆமாய்யா, கொஞ்சம் எல்லாத்தையும் வித்தாதான் முடியும். நான் வேணா கொஞ்சம் தாரேன்ப்பா. இல்லையா, உனக்குள்ளது இங்க தேவை நிறைய இருக்குது, இருக்கட்டும். சரிங்கம்மா, தேவைப்படும் போது பாத்துக்கலாம் ஐயா. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துக்கிறோம், இதெல்லாம் பழைய ப்ராப்பர்ட்டி பாத்துக்க. எங்க பூட்டை எங்களது, அது இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரிங்கப்பா. சொல்லுங்க தாத்தா. அது பழைய சொத்து, அதுல அந்த பூர்வீகத்துல ஒரு சொத்து பட்டா இல்லாம இருந்திருக்கு. அதுல ஒருத்தவங்க பேர் இருக்கு பாத்துக்க. சொத்து வாங்கும் போது அவங்க பேர் இருந்திருக்கு, அதுல அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்காம இருந்திருக்காங்கடா. அந்த வீட்டை பார்த்து கொஞ்சம் கையெழுத்து வாங்க போனோம். ஏங்க, இத்தனை வருஷம் கழிச்சு கையெழுத்து வாங்க போனா அந்த குடும்பத்தாட்கள் இருக்கணும், இல்ல கையெழுத்து போடணும். போடுவாங்களா என்ன தெரியல, ஆனா அவங்க கையெழுத்து இல்லாம விற்க முடியாது. இப்போ அவங்க பேர பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கையெழுத்து போடுறதே கஷ்டம், இப்ப பேர பிள்ளை எப்படிங்க கையெழுத்து போடும்? பேசுவோம், நம்ம விவரத்தை சொல்லுவோம், போட்டா நல்லதுதான். என்னப்பா இவ்வளவு பெரிய சிக்கலா சொல்றீங்க? அது அந்த காலத்து ஆட்களே நம்பிக்கையில பத்திரத்தை கொடுத்துருக்காங்க, ஆனா கையெழுத்து போடாம இருந்திருக்காங்க. அது இப்போ கையெழுத்து தேவைப்படுது. எப்படி இந்த பேர பிள்ளைங்க தான் இருப்பாங்க, அவங்க கையெழுத்து தேவைப்படும். டேய் தரன், நீயும் விக்கியும் போய் அந்த கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? விக்கி ஸ்டேஷன்ல எல்லாம் இருப்பான், போஸ்டிங்ல இருக்கனால கொஞ்சம் கூட போனாங்கன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல தாத்தா, நான் விக்கி கூட்டிட்டே போறேன். நான் அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், பாரு. பாக்குறேன்ப்பா. நீயும் விக்கியும் கொஞ்சம் பேசி பாருங்க, என்ன கொஞ்சம் போன நல்ல விதமா பேசுங்க, விபத்தை சொல்லி கையெழுத்த வாங்க பாருங்க. சரிங்க தாத்தா. எந்த ஊர்ல இருக்காங்க? இதோ சோலிங்க நல்லூர்னு போட்டிருக்கு, அந்த அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அப்படியா? டேய், உனக்கு தெரியுமா இல்ல? தெரியும் தாத்தா, நான் போயிடுறேன். ஏய் தருண், சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம், பசிக்கல. தொலைச்சுவே, ஒழுங்கா உள்ள வா. சரி. சரிங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, எனக்கு சாப்பாடு கொடு. ஏன் நீ சாப்பிடலையா? இல்லப்பா, காலையில சாப்பிட்டு தான் போனேன், இனி மதியம் தான் சாப்பிடணும். சரிப்பா, எனக்கும் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அன்னைக்கு நீ வரையா என்ன? நான் எதுக்கு? கூட ஒத்தாசியா தான் நல்லா இருக்கும்ல. என்னங்க அவன் போயிட்டான். சிரிச்சுக்கிட்டு போறாங்க. அதுக்கு என்ன, இதுல என்ன இருக்குது? நம்ம பிள்ளைங்க முன்னாடி பேசுனா உங்களை திருத்தவே முடியாதுங்க.
இந்த பாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ எனக்கு பொண்டாட்டி, உன்னை ரசிச்சுக்கிட்டு தான் இருப்ப. சின்ன வயசுல உன்னை எப்படி ரசிச்சு காதலிச்ச, இப்ப மட்டும் அந்த காதல் குறைஞ்சதுமா என்ன? இப்பவும் இல்ல, எப்பவும் காதலிச்சுக்கிட்டு தான் இருப்ப. நானும் அப்படிதான். அப்ப பிள்ளைங்க என்ன மட்டும் என்ன திட்டுறா? போனுங்க. நீ சந்தோஷமா இருக்கல அன்னைக்கிலே? நீங்க என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷம் இல்லாம இருப்பேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஒரு கணவனா, அதுதான் என் ஆசை. நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, நான் சந்தோஷமா தாங்க இருப்பேன். நான் உனக்கிட்ட சொல்லட்டா, இந்த உலகத்துல நான் விரும்பினது, நான் அட்டம் பிடிச்சி ஆசைப்பட்டது, அது நீங்க மட்டும்தான். எனக்கே உங்களை வெட்டி வெட்டி காதலிக்கும் போது சிரிப்பாதான் இருக்கும். அன்னைக்கிலேயே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு. அதையே மீறி எனக்கு உங்களை பிடிச்சது. காரணம் உங்க நல்ல குணம். தெரியும், நீ என்ன வெட்டி வெட்டி காதலிச்சதும் தெரியும், என்ன ரசிச்சு பார்த்ததும் எனக்கு தெரியும். ஐயோ போங்க. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். 16 வயசுல வர்றது காதல் இல்ல, 80 வயசு இருக்கு பாரு, அதுதான் காதல். 16 வயசுல எப்படி காதலிக்கிறோமோ அதே மாதிரிதான் 80லயும் காதலிக்கணும், மரணம் வரைக்கும் காதலிக்கணும். நம்மள சுத்தி எத்தனை பேர் இருந்தா என்ன, அவர்தானே நம்ம துணை. அவரை நேசிக்கல என்ன தப்பு இருக்குது? எத்தனை பேர் நேசிச்சாலும் அவங்க நேசிக்கிறதுக்கு ஈடே ஆகாது. நம்ம சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க இருக்கிறதுக்கு ஈடாகாது. ஒரு வயசு வரைக்கும் தான் பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாம், ஒரு கடைசி வரைக்கும் வர்றது இவங்க மட்டும்தான். இவங்க அன்பு மட்டும் தான் நிரந்தரமானது, இவங்க அன்பு மட்டும் தான் உண்மையானது. இவங்க நேசிக்கிறது மட்டும்தான் உண்மையாவும் இருக்க முடியும், இவங்க நேசிக்கிறது மட்டும் தான் நிலையானது. நான் என்ன செஞ்ச, சிரிக்க தானே செஞ்சேன். சிரிக்க கூடாது, யோசிக்கணும். இந்த வயசுல நாம இப்படி இருப்போமான்னு யோசிக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். காதலிக்கணும், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். சரியா? இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணுத்திர மாமாவை நேசி. அப்போ நீ விக்கி மாமாவை எப்படி காதலிக்கன்னு மட்டும் பாரு. 100 வயசுலயும் என் விக்கி மாமாவை நான் காதலிப்பேன், காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என் மாமாவை நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். நிஜமாவா? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இனிமேல் அவங்கள ரொம்ப நேசிப்பேன். மனசுல இருந்து வரணும், புரியுதா? உண்மையிலே விக்கி மாமா ரொம்ப கொடுத்து வச்சவதான். அவர் அடிக்கடி சொல்வாரு, எனக்கு யாருமே இல்ல யாருமே இல்லைன்னு. இப்படி ஒருத்தி வர்றதுக்கு தான் அவருக்கு யாருமே இல்லாம இருந்தாங்களோ என்னவோ. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டா நான் அவங்கள ரொம்ப காதலிப்பேன். என் கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன் பாரு, விரட்டி விரட்டி காதலிப்பேன். பாட்டியும் தாத்தாவை விரட்டி தான் காதலிச்சாங்களாம். ஆமா, மீனத்தை சொல்லிருக்காங்க. மீனத்தை உன்கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்ல பழக்கு இல்ல. வந்துட்டல்ல குட்டைய குழப்பதுக்கு. என்னையா? வா வா, பாட்டி தாத்தா கிட்டே வா. வாங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்க. எங்க பாட்டி எங்க தாத்தா. எங்க தாத்தா எங்க பாட்டி. ஆமா, எங்க பாட்டி எங்க தாத்தா. என் தங்கம். பாட்டி தாத்தா. என்னையா? என்ன தங்க புள்ள? நீங்க எப்பவும் எங்க கூடயே தானே இருப்பீங்க. எப்பவும் உங்க கூட தான் இருப்ப. ஏயா? நீங்களா இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கு, இல்லனா நல்லாவே இல்ல. என் தங்க பேராண்டி உன் கூடயே தான் இருப்பா. என் செல்ல தாத்தா. இந்த முத்தம் இருக்கு பாரு, கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுடா. அடே, உங்களுக்கு தாத்தானா ரொம்ப பிடிக்குமா? எப்படி கேள்வி கேட்காம பாரு. கேக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். தாத்தானா பாட்டிக்கு உசுரு. யா உசுருங்க தானே இருக்குது. உங்க உசுரு தாத்தா கிட்டே இருக்கு. ஆமா, யா உசுரு தாத்தா கிட்ட தான் இருக்கு. இந்தா இங்க தான் இருக்குது. ஏய், தாத்தா உசுரு எங்க இருக்குன்னு கேளு. அங்க இருக்கோ, பாட்டி கிட்ட இருக்கோ. நீங்களும் இங்க தான் நிக்கலாங்க. ஆமாட்ட. பாட்டி, என்ன லவ் பண்றீங்க? அவர் எனக்கானவர், நான் நேசிக்க தான் செய்வேன். அப்படிதானங்க? ஆமா. சொல்லுங்க வா. நீ வாமா ஆனந்தி வா. சரிங்க. ஐயோ சிரிப்பு கொன வரி. பாட்டி நானே செல்லம் இங்க வா.
அப்போ எனக்குலாம் செல்லம் கிடையாதா? ஏம்மா நீ என்ன பெத்த தாய்மா. அப்பா ஆமாமா. நான் சும்மா சொல்லல, நீ என்ன கவனிப்ப பாரு, அதெல்லாம் பார்த்தா என்ன பெத்த தாய் கவனிச்ச மாதிரியே இருக்கும். இந்த வீட்டு தாய் நீதாம்மா. வேண்டாம், நான் உங்களுக்கு பிள்ளையாவே இருந்துட்டு போறேன். இல்லம்மா உண்மையா சொல்றேன், வீட்டுக்குள்ள நுழையும் போதே என்ன பெத்த தாய் வீட்டுக்குள்ள இருக்கதாதான் எனக்கு தோணும். அப்பா நிஜமா தான் தங்க சொல்றேன், நீ என்ன பெத்த தாய் தான். இவரு உன் மறு ரூபமா தின்னு நிக்கா பாரு. ஆனந்தி தானே? உன் உருவம் தான், உன் குணம் தான் அவகிட்டே இருக்கு. அது நானு நம்ம வீட்டுல ஒரு செல்லம் கிடக்கு மாதிரி எங்க அதேதான் நீ பாத்துக்க. அவளுக்கு இருக்க 10 பொருத்தமும் உன்கிட்ட பக்கவா இருக்கு. ஆமா ஐயோ, என் செல்லங்கள்லாம் ஒண்ணு போல வீட்டுக்குள்ள வந்திருக்க. ஒண்ணு போல வந்துட்டாவல. ஏம்மா அவ என்ன பெத்த தாயினா நீ என்ன பெக்காத தாய். உசுருமா. தேங்க்யூப்பா. அப்போ நானே யா வைரம், என் வைடோரியம். ஓகே ஓகே. அப்பா நானே என் செல்ல புள்ள. ஓகேப்பா. என்ன ஒரு சந்தோஷம் இந்த பிள்ளைகளுக்கு. உங்க எல்லாரை விட நான் தான் ரொம்ப செல்லம். நான் கூட செல்லம் தான் பாக்கி. ஏய் நான் தான் தாத்தாக்கு ரொம்ப செல்லம். என் பிள்ளைங்கலாம் என்ன சுத்தி இருக்கும் போதே என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்தை வடிவமைச்சவளே நீதானே. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் தங்கங்களா. மனசார வாழ்த்துறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்.